வணக்கம் மக்களே, நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது யாழ் தமிழ் செய்திகளோடு. யாழ் ஏலாலையில் மிக்சர் வர்த்தக நிலையத்தில் ஏற்பட்ட வாய் தகராறு, இளம் குடும்பஸ்தரின் கொலையில் முடிந்தது. காப்பாற்ற முன்வராத மக்கள். யாழ் ஏலாலை கிழக்கு பகுதியில் வர்த்தக நிலையம் ஒன்றில் ஏற்பட்ட வாய் தர்க்கம் காரணமாக கத்தி குத்துக்கு இலக்காகி மிக்சர் வர்த்தக நிலையம் ஒன்றை தற்காலிகமாக நடாத்தி வந்த இளம் குடும்பஸ்தர் ஒருவர் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் நேற்று சனிக்கிழமை 4/10/2025 அன்று இரவு நடந்துள்ளது. நேற்று இரவு மதுபோதையில் ஏலாலை கிழக்கைச் சேர்ந்த 7 இளைஞர்கள் குறித்த வர்த்தக நிலையத்திற்கு சென்றுள்ளனர். இதன்போது குறித்த இளைஞர்களுக்கும் மிக்சர் வர்த்தக நிலையத்தை தற்காலிகமாக நடாத்தி வந்தவருக்கும் இடையில் வாய்த்தர்க்கம் ஏற்பட்டுள்ளது. வாய்த்தர்க்கம் முற்றிய நிலையில் வர்த்தக நிலையத்தை நடாத்தி வந்த இளம் குடும்பஸ்தர் மீது வர்த்தக நிலையத்துக்கு வெளியே நேற்று இரவு 8:45 மணியளவில் கத்திக்குத்து தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது. கத்திக்குத்து தாக்குதல் நடாத்தப்பட்ட போது குறித்த இளம் குடும்பஸ்தர் தன்னை காப்பாற்றுமாறு ஓலமிட்டவாறு வீதியால் ஓடிய போதும் அவரை காப்பாற்ற எவரும் முன்வரவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் அவசர ஆம்புலன்ஸ் சேவைக்கு அறிவிக்கப்பட்ட போது இரவு 9:37 மணி அளவிலேயே ஆம்புலன்ஸ் வந்துள்ளது. எனினும் அதற்குள் குறித்த இளம் குடும்பஸ்தரின் உயிர் பிரிந்து விட்டதாக தெரிய வருகிறது. மேற்படி இளம் குடும்பஸ்தர் கண்டியைச் சேர்ந்தவர் எனவும் ஏலாலை மேற்கு பகுதியில் கண்ணகை அம்மன் ஆலயத்திற்கு சமீபமாக வாடகை வீடொன்றில் தனது மனைவி மற்றும் சிறுமிகளான 2 பெண் பிள்ளைகளுடன் கடந்த சில மாதமாக தற்காலிகமாக வாழ்ந்து வந்தவர் எனவும் தெரிய வருகிறது. இதேவேளை சம்பவத்துடன் தொடர்புடைய 2 இளைஞர்களையும் சொன்னாகம் போலீசார் கைது செய்துள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். ஏதும் செய்திகள் நிறைவடைகின்றது. தொடர்ந்தும் எமது யாழ் தமிழ் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.